ஹாய், திஸ் இஸ் ஷப்னாஸி. இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது கப்பல்ஸுக்கு இடையில் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னு நாங்கள் பார்க்குற நேரம் பொதுவாக மரியாதை செலுத்துறது. எங்களோட பார்ட்னருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறது. பொதுவாக நாங்கள் இதை யோசித்தா நாங்கள் நினைப்போம், நாங்கள் எங்களோட பார்ட்னருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வருவோம். பட் இந்த விஷயம் எங்கன்னா உடையுதுன்னு சொன்னால், சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள்ல நாங்கள் விடுற மிஸ்டேக்ஸ். உதாரணமாக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதில் ஏதோ உங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தி இந்த இடத்துல உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. மேபி உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களோட பிஸ்னஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் இருக்கலாம். பட் அங்கனைக்கு அவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்கண்டா நீங்கள் முதல்ல அதை லிசன் பண்ணணும். அவங்க சொல்ல வர நேரமே உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியா, இதை பற்றி நீ பேசாதே, நானே பெரிய டென்ஷன் நிற்கிறேன்னு சும்மா நீ வந்தீங்கன்னா பேசிக்கொண்டு அப்படின்னு சொல்லி எங்களோட டோன் மாறி நாங்கள் வித்தியாசமாக கமெண்ட் பண்ண வெளிக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே ஒய்ஃப் அவங்களோட ரெஸ்பெக்டை இழக்கிறாங்க. இது ஒய்ஃப் அவங்கள்ட்ட இதை பர்சனலாகவோ இதை வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய நிலை இருக்காது. பட் அவங்களோட உள்ளத்தில் அவங்க அதை ஒரு ஹர்ட்டாக தேக்கி வச்சுக்கொள்கிற சந்தர்ப்பம் தான் அதிகமாக காணப்படும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தால் அது சின்ன சின்னதாக சேர்ந்து ஒரு பெரிய பூகம்பமாக உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நாங்கள் நிறைய இடங்களில் சில விஷயங்களை ஜோக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஜோக்ஸ் எங்களோட பார்ட்னர்கிட்ட மரியாதையை இழக்க செய்கிறதா இருக்கக்கூடாது. நாங்கள் அது உண்மையாகவே ஜோக்காக சொல்லிப்போம். பட் அங்கனைக்கு அவங்க அதை அவங்களோட பர்சனல் ரெஸ்பெக்டை இழக்கிற ஒரு விஷயமாக கருதிட்டால் அது எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற ஒரு விடயமாக காணப்படும். இப்போ இதில் ஜோக்ஸ்ன்னு வர நேரம் உதாரணமாக ஹஸ்பண்ட் சொல்கிறது அப்படின்னா, இவக்கு ஒன்றுமே தெரியும் ஆனால் கதைக்கிறது மட்டும் PhD லெவலில் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் அழகாக உடுத்துட்டு வந்தால் உனக்கு என்ன, ஒரு ஆக்ட்ரஸ்ட பேரை சொல்லி இவங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜோக்ஸ். இப்போ அது நாங்கள் உண்மையாகவே நகைச்சுவையாக நினச்சி சொல்லுவோம். பட் அவங்களோட பர்சனல் விஷயங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி அது இருக்கும். பட் அந்த விஷயங்கள் நிச்சயமாக அவங்கள ஹர்ட் பண்ணும். உதாரணமாக நாங்கள் ஹஸ்பண்ட் பற்றி சொல்கிற ஜோக்ஸ் யோசிக்க போனால், இவருக்கு டிசிஷன் எடுக்க போனால் 1 வருஷம் போகும், ஒழுங்கான டிசிஷனும் அப்படியும் இருக்க மாட்டார். அப்படி இல்லாட்டி எங்களோட வீட்டில் நான் ராணி மைந்தன், பட் இங்கே என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு வேலைக்காரி ஆகிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜோக்காக தான் சொல்லுவோம், அதை ஒரு நகைச்சுவையை தான் சொல்லுவோம். ஆனால் அது எங்களோட ஹஸ்பண்டை ஈகோவை டச் பண்ணால், அவங்களோட பர்சனாலிட்டியை நாங்கள் கொஷனபிள் ஆக்குற மாதிரி இருந்தால் அவங்கள அதை நிச்சயமாக ஹர்ட் பண்ணும். ஆனால் அதை உடனடியாக அவங்க வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்கள ஹர்ட் பண்ணி அது வேறு விஷயங்களில் எங்களுக்கு கோபமாக வெளிப்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட்ன்றது மிச்சமும் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஸோ ஜோக்குக்காக சரி என்னோட பார்ட்னர்ஸ்ட அந்த ரெஸ்பெக்டை இல்லாமக்காமல் நாங்கள் பார்த்துக்கணும். ஸ்பெஷலி பப்ளிக்கில் நாங்கள் எங்களோட பார்ட்னர்ஸோட பேசும்போதும் சரி, அவங்களோட டிசிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். தேர்ட் பர்சன்ட முன்னுக்கு அந்த ரெஸ்பெக்டை இழக்குறன்றது மிச்சமும் சீரியஸான ஒரு விஷயம். மேபி எங்களுக்குள்ள நாங்கள் பார்ட்னர்ஸுக்குள்ள மேபி ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்து கொள்கிற விஷயங்கள வார இம்பேக்டை விட நாங்கள் பப்ளிக்கில் எங்களோட பார்ட்னர்ஸை ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தும் போது அது பெரிய இஷ்யூவை கொண்டு வரும். ஸோ இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக நாங்கள் நடந்துக்கணும். ரெஸ்பெக்ட்ன்றது பேஸ். இதை நாங்கள் ஞாபகம் வச்சு எங்களோட பார்ட்னர்ஸுக்கு சரியான ரெஸ்பெக்டை கொடுத்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். தேங்க்யூ ஸோ மச்.